கருப்பு மாளிகை. இது ஒரு திகில் கதை. அமைதியான மறக்கப்பட்ட நகரத்தில் பிளாக் ஹவுஸ் என்று அழைக்கப்படும் சிதைந்த விக்டோரியன் மாளிகை இருந்தது. பல தசாப்தங்களாக அது காலியாக இருந்தது. ஜன்னல்கள் தூசியால் மூடப்பட்டிருந்தன. அதன் கடந்த காலத்தை பற்றிய பேய் வதந்திகளால் காற்று அடர்த்தியாக இருந்தது. கதைகள் வெறும் கட்டுக்கதைகள் அல்ல என்பதை நிரூபிக்க உறுதியாக இருந்த ஒரு தைரியமான இளைஞரான கிளாராவை தவிர வேறு யாரும் நுழைய துணியவில்லை. கிளாரா அந்த பிளாக் ஹவுஸ் பேய் கதைகளை அடியோடு அழிக்க நினைத்தார். மேலும் அவை அனைத்தும் கட்டுக்கதைகள்தான் என மக்களுக்கு நிரூபிப்பதற்காக செல்போனுடன் அந்த பிளாக் ஹவுஸ் மாளிகைக்கு செல்ல முடிவெடுத்தார். கிளாரா ஒரு நல்ல மர்மத்தை விரும்புவார். ஒரு மின்னல் விளக்கு, தனது தொலைபேசி மற்றும் சந்தேகமுள்ள மனதுடன் ஒரு புயலடித்த மாலை நேரத்தில் அந்த பிளாக் ஹவுஸ் மாளிகைக்கு சென்றார். அந்த பிளாக் ஹவுஸ் மாளிகையின் பின்பகுதியில் அவள் கதவை திறந்தாள். பூஞ்சை வாசனையுடனும் உடைந்த கண்ணாடிகளின் வழியாக அலரும் காற்றின் மங்கலான ஒளியுடனும் வீடு அவளை வரவேற்றது. முதல் தளம் அசாதாரணமாக இருந்தது. சிதைந்த தளபாடங்கள் மற்றும் உறிஞ்சப்பட்ட வால்பேப்பர்கள் ஆகியவற்றால் நிரப்பப்பட்டது. அந்த முதல் தளத்தில் இருந்து பழைய பொருட்களை டார்ச் லைட் வெளிச்சத்துடன் பார்த்து கொண்டே முன்னே நடந்தாள். அவள் இரண்டாவது மாடிக்கு சூழல் படிக்கட்டுகளில் ஏறினாள். அங்கு காற்று குளிர்ச்சியாக இருந்தது. ஆல்வேயின் முடிவில் ஒரு கதவை நெருங்கிய போது அவளுடைய பிரகாசமான ஒளி மின்னியது. அதன் பித்தளை கைப்பிடி கரைபடிந்தது மற்றும் கீறப்பட்டது. ஒரு கதவு என்று தனக்குத்தானே கிசுகிசுத்தாள். ஆனால் அவளுடைய குரல் அமைதியால் விழுங்கப்பட்டதாக தோன்றியது. அதை திறந்து பார்த்தபோது எலிகள் கூச்சலிட்டன. இது முத்திரைகள் மற்றும் பழைய ட்ரங்குகளால் நிரப்பப்பட்ட ஒரு அறையாக இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் அவளுடைய கவனத்தை ஈர்த்தது. மூலையில் ஒரு ராக்கிங் நாற்காலி மெதுவாக முன்னும் பின்னுமாக நகர்ந்து கொண்டிருந்தது. அநேகமாக காற்று என்று கிளாரா முணுமுணுத்தாள். இருப்பினும் ஒரு வரைவு கூட இல்லை. அவள் அருகில் சென்றாள். அவளுடைய இதயம் துடிக்கிறது. நாற்காலியில் அமர்ந்திருந்த ஒரு தூசி நிறைந்த பொம்மையை அவளுடைய ஒளிரும் விளக்கு ஒளிரச் செய்தது. அதன் கண்கள் கண்ணாடி போல் வெறுமனையே முன்னால் பார்த்து கொண்டிருந்தன. கிளாரா அதை பார்த்துவிட்டு கீழே குனிந்தார். அவரது மூச்சு பனிக்கட்டி காற்றில் மேகமூட்டமாக இருந்தது. அப்போதுதான் அவள் அதை கவனித்தாள். பொம்மையின் கண்ணாடி கண்ணில் ஒரு மங்கலான இருண்ட வடிவம் பிரதிபலித்தது. அவளுக்கு பின்னால் நிற்கும் ஒரு உருவத்தின் வடிவம். அவள் சுற்றித் தெரிந்தாள். ஆனால் அங்கு யாருமே இல்லை. திடீரென்று நாற்காலி மேலும் பலமாக அசைந்தது. அறையின் கதவு மூடப்பட்டது. ஒளிரும் விளக்கு கடுமையாக மின்னியது. மங்கலான வெளிச்சத்தில் கிளாரா மீண்டும் அந்த நிழலை கண்டார். பொம்மையில் அல்ல, சுவரில். அது பெரிதாகி நகர்ந்து அதன் நீண்ட சுழல் விரல்கள் அவளை நோக்கி நீட்டப்பட்டன. கிளாரா அலறினாள். ஒரு உடற்பகுதியின் மீது பின்னோக்கி தடுமாறினாள். அந்த நிழல் அருகில் வந்து பனிப்பொழிவு போன்ற குரலில், "நீ இங்கே வந்திருக்கக்கூடாது" என்று கிசுகிசுத்தது. கிளாரா கதவை நோக்கி விரைந்து சென்று அது வெடிக்கும் வரை தனது தோலை அதற்கு எதிராக அறைந்தாள். அவள் படிக்கட்டுகளில் இருந்து இறங்கி மழையால் நனைந்த இரவில் வெளியே வந்தாள். திரும்பி பார்க்க தைரியமில்லை. அவள் தனது வீட்டை அடைந்தபோது அவள் தனது படுக்கை அறை கதவை பூட்டி அட்டைகளில் கீழ் நடுங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் தனது தொலைபேசியை பார்த்தபோது அவளுடைய பயங்கரமான சாகசத்தின் ஆதாரங்களை நீக்கும் நம்பிக்கையில் அவள் உறைந்து போனாள். அங்கு திரையில் அவள் எடுக்காத ஒரு புகைப்படம் இருந்தது. ராக்கிங் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் பொம்மை. அதன் பின்னால் நிழல் உருவம் இருந்தது. அவளுடைய தொலைபேசி ஒரு முறை ஒலித்தது. திரையில் ஒரு செய்தி தோன்றியது. "Don't forget to say goodbye." அப்போது திடீரென்று அவள் வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அவசரமாக தனது செல்போனில் இருந்த டார்ச் லைட்டை ஆன் செய்தாள். செய்வதறியாது சுற்றுமுற்றும் பார்த்தாள். அப்போது அந்த அறையே குளிரத் தொடங்கியது. வெளியே மழை, உள்ளே குளிர பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். தனது பின்னே யாரும் இருப்பது போல் உணர்ந்தாள் கிளாரா. திடீரென்று திரும்பிய போது அந்த பொம்மை அவள் வீட்டின் நாற்காலியில் அமர்ந்திருந்தது. அதை பார்த்து திடுக்கிட்டு வேக வேகமாக கதவை திறக்க முற்பட்டாள். ஆனால் கதவு திறக்கப்படவில்லை. அப்போது சுவற்றில் ஒரு உருவம் பெரியதாக வளர்ந்து கொண்டே இருந்தது. அதை பார்த்து கிளாரா பயத்தில் நடுங்கிக் கொண்டே பின்னே சென்றாள். அவள் பின்னே செல்ல செல்ல அந்த உருவம் பெரியதாகவே வளர்ந்து வந்தது. திடீரென்று முன்னே வந்து அந்த உருவம் அவளிடம் பயங்கரமாக கர்ஜித்தது. அந்த உருவத்தின் அலறல் சத்தத்தினால் அவள் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்துமே ஆங்காங்கே பறந்தன.
தன் கைகளால் காதுகளை மூடிக்கொண்டு கிளாரா பயத்தில் அலறினாள். பயங்கர சத்தத்தினால் கிளாரா அவள் வீட்டின் கதவை உடைத்து வெளியே வீதியில் தூக்கி வீசப்பட்டாள். அந்த அடர்ந்த மலையிலும் அவள் நனைந்தபடி வீதியில் இருக்க கண்கள் மெல்ல திறந்து பார்த்தபோது அந்த உருவம் வேகமாக முன்னே வந்து அவள் கன்னத்தில் பலார் என்று அறைந்தது. அந்த வலியினால் அவள் மயக்கமடைந்தாள். அந்த நிசப்தமான இரவு நேரத்தில் மலை சத்தத்தில் அவள் வீதியில் உதவிக்கு யாருமே இல்லாமல் மயங்கி போய் விழுந்தாள். விழிந்ததும் கண்விழித்து பார்த்தபோது அவளை அந்த ஊர் பொதுமக்கள் மருத்துவமனையில் சேர்த்திருந்தனர். என்ன ஆனது என ஊர் மக்கள் கேட்டபோது, ஒன்றும் என்றாள் கிளாரா. இல்லையே, உன் வீடு அலங்கோலமாக இருக்குது, கதவு உடைக்கப்பட்டு இருக்கு, என்னாச்சு என துருவ ஊர் மக்கள் கேட்க, ஒன்றுமில்லை, நான் வேற ஊருக்கு போகிறேன் என்று தன் பையை எடுத்துக்கொண்டு தப்பினால் போதும் என்று ஓடினாள். காரில் ஊரை விட்டு சென்று கொண்டிருக்கும் போது தனது இடதுபுறமாக அந்த பிளாக் ஹவுஸ் மாளிகையை ஒரு முறை பார்த்தாள். பின்னர் அவள் கார் அந்த மாளிகையை கடந்து சென்றது. அப்போது அவள் செல்போனில் அலாரம் அடித்தது. ஏதோ மெசேஜ் வந்திருக்கு போல என்று நினைத்து செல்போனை திறந்து பார்த்தாள். அதில் நன்றி, மீண்டும் வருக என குறிப்பிட்டிருந்தது.